ஹாய் நண்பர்களே! எல்லாரும் நலமாக இருப்பீங்க என்று நம்புகிறேன். பிஇஓ எக்ஸாமிற்கான 2வது செஷனுக்கு நான் உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். போன கிளாஸ்ல நம்ம தமிழ் இலக்கிய வரலாறு, அதாவது ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர்ல 14 மேற்கணக்கு நூல்கள் இதுடைய இன்ட்ரோடக்ஷன் கிளாஸை நம்ம பார்த்தோம். சரிங்களா? இன்று நம்ம அந்த 14 மேல்கணக்கு நூல்களில் 8 தொகை நூல்களில் புறநானூறு, அகநானூறு இதன் பற்றியான செய்திகளை நாம் பார்க்கப்போம். சரிங்களா? வாங்க ஆரம்பிக்கலாம். புறநானூறு இதை பிரித்து எழுதினால் புறம் +4 +100 என்று பிரித்து இதை எழுத முடியும். அதாவது புறப்பொருள் பற்றிய 400, அதாவது 400 பாடல்களை கொண்ட நூல்தான் இந்த புறநானூறு. புறப்பொருள் என்றால் என்ன? புறப்பொருள் என்பது போரை பற்றியும் வீரத்தை பற்றியும் கூறும் ஒரு பாடலாக அமைந்துள்ளது. சரிங்களா? இப்போது இந்த நூலிற்கான வேறு பெயர்கள் என்னென்ன என்பதை நாம் பார்க்கலாம். இதை புறப்பாட்டு, புறம், நந்தாவிலக்கம் எனவும் கூறுகிறார்கள். இந்த பெயர் எதற்காக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். புறப்பாட்டு என்பது புறப்படுதல். எதற்காக புறப்படுதல் என்று பார்த்தால் போர் செய்வதற்காக புறப்படுதல் என்று நான் கூறலாம். சரிங்களா? அடுத்ததா புறம் என்பது வெளியே, அதாவது போர் செய்வதற்காக வெளியே செல்வதுதான் இதை குறிக்கிறது. ஆகவே புறப்பாட்டு, புறம் இதை நாம் தெரிந்து கொள்ளும். கடைசியாக நந்தாவிலக்கம். நந்தாவிலக்கம் என்பது எரியும் விளக்கு, எதிர்பார்த்து அன்பின் ஒளி என்று கூறுகிறார். அதாவது போருக்காக சென்ற கணவன் நல்லபடியாக திரும்பி வருவான் என்ற எதிர்பார்ப்பு. இது ஒரு அன்பின் ஒளி. அதாவது அந்த போருக்கு சென்ற கணவன் திரும்ப வர வேண்டும் என்ற அன்புடைய மனைவி வீட்டில் எதிர்பார்க்கிறதை இதை குறிக்கிறது. ஆகவே அதனால்தான் இந்த நந்தாவிலக்கம் என்ற பெயரும் இந்த புறநானூறு பாட்டிற்கு இருக்கிறது. இது மட்டும் கிடையாது. இந்த நந்தாவிலக்கம் என்பது இறந்து விட்டால் பிரிவின் வேதனையில் அணையாமல் இருக்கும் நினைவு, அதாவது எரியும் விளக்கு என்று நான் கூறினேன் அல்லவா, அது அணையாமல் இருக்கும் நினைவு, கணவனுடைய நினைவுகள் அணையாமல் இருக்கும் என்று கூறுகிறார். எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பாருங்கள். இதையெல்லாம் நான் கவனிக்கிறதே கிடையாது. வெறும் புறப்பாட்டு, புறம், நந்தாவிலக்கம் என்று படித்து போகிறது. ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம்தான். ஆனால் அது என்னவென்று தெரிந்து நாம் படித்தால் இன்னும் அருமையாக நமக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள உதவும் என்று நாம் சொல்லுவோம். சரிங்களா? இதை இயற்றியவர்கள் யார் என்று நாம் பார்க்கலாம். இங்கு முரஞ்சியூர் முடிநாயகனார் என்ற புலவர் இதை இயற்றினார். மேலும் கோவூர்கிழார், மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார், ஔவையார், கண்ணகனார், தலைதின் யானையார், மோசிகீரனார், பரணர், நரிவரூர் தலைவர் என்ற புலவர்களை உட்பட மொத்தம் 165 புலவர்கள் இந்த பாடலை எழுதியுள்ளார்கள். அதாவது இந்த புத்தகத்தை 165 புலவர்களுடைய பாடல்கள் கொண்டுள்ள. ஆகவே நான் உங்களிடம் முதலிலே சொன்னேன், 8 தொகை நூல்கள் என்பது பல புலவர்களால் பல பாடல்கள் இணைந்த சிறிய சிறிய கவிதைகளை கொண்ட நூல்தான் 8 தொகை. ஆகவே புறநானூறும் இப்படிப்பட்ட ஒரு நூலே. சரிங்களா? இப்போ இதை தொகுத்தவர் யார்? தொகுத்தவர் என்பவர் இந்த பாடல்களை எல்லாம் சேர்த்து ஒன்றாகி தொகுத்தவர், தொகுப்பித்தவர் யார் என்று கேட்டார். யார் என்று தெரியாது என்பதே இதற்கான விடையா. சரிங்களா? ஆகவே 400 பாடல்களை கொண்ட புறப்பொருள் பற்றிய பாடல்களை பாடும்போதுதான் இந்த புறநானூறு. அடுத்ததாக நாம் அகநானூறு என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். இப்போது நாம் அகநானூறு பாடலின் செய்தியை பார்க்கலாம். சரிங்களா? இதை பிரித்தால் அகம் கூட்டல் 4 கூட்டல் 100, அதாவது அகப்பொருளை பற்றிய 400 பாடல்களை கொண்ட நூல்தான் இந்த அகநானூறு. இப்போ அகப்பொருள் என்றால் என்ன? அகப்பொருள் என்பது காதலை குறிக்கும், பர்சனல் லைஃபை குறிக்கும், ரிலேஷன்ஷிப்பை குறிக்கும். சரிங்களா? இந்த பாட்டு 3 பகுதிகளாக பிரிந்துள்ளது. அதாவது களிற்று யானை நிறை, மணிநிறை பவளம்,
நித்திலக்கோவை என 3 பகுதிகளாக இந்த பாடலை பிரித்துள்ளார்கள். சரிங்களா? எதற்காக இப்படி பிரித்துள்ளார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். இது ரொம்பவே அழகாக இருக்கிறது. முதலில் களிற்று யானை நிறை என்பது களிற்று என்றால் மதம் பிடித்த ஆண் யானை. சரிங்களா? இப்போ யானை என்பது யானையை குறிக்கும். நிறை என்பது வரிசை கூட்டத்தை குறிக்கும். அதாவது மதம் பிடித்த ஆண் யானைகள் கூட்டமாக நின்றால் எப்படி வலிமையோடு இருக்கிறதோ அதைப்போல் தமிழ் இலக்கியங்களுடைய வீரம் வலிமை இதை போல் இருக்கிறது என்று அழகாக கூறியிருக்கிறார்கள். ஆகவே களிற்று யானை நிறையில் மொத்தம் 120 பாடல்கள் இருக்கின்றன. சரிங்களா? அடுத்ததா மணிமிடை பவளம். மணி என்றால் அணிகலன், ஜெம் என்று கூறுவாங்க. மிடை என்றால் அதற்கு இடையே, மணிகளுக்கு இடையே. பவளம் என்பது கோரல், ரெட் லிப்ஸ், உதடுகள் என்று கூறியிருக்கிறாங்க. எவ்வளவு அழகாக கூறியிருக்கிறாங்க என்று பாருங்கள். அணிகலன்களுக்கு இடையே உதடுகள் இருக்கிறது என்று அழகாக கூறியிருக்கிறார்கள். ஆகவே இது அழகை குறிக்கும் சொல் என்று நான் சொல்லலாம். சரிங்களா? மொத்தம் மணிமிடை பவளத்தில் 180 பாடல்கள் இருக்கின்றன. சரிங்களா? இப்போ அடுத்ததா நித்திலக்கோவை என்பது, நித்திலம் என்றால் முத்து, கோவை என்றால் மாலை, அதாவது அழகான முத்துகளாலான மாலையை பிரிக்கும் சொல்தான் இந்த நித்திலக்கோவை. இதில் உங்களுக்கு 100 பாடல்கள் அமைந்துள்ளன. ஆகவே களிற்று யானை நிறையில் 120 பாடல்கள், மணிமிடை பவளம் 180 பாடல்கள், நித்திலக்கோவையில் 100 பாடல்கள், மொத்தமாக 400 பாடல்கள் அகத்தை குறிக்கின்றன. இதுவே அகநானூறு எனப்படுகிறது. சரிங்களா? இப்போது இந்த பாடலை யார் பாடியிருக்கிறார்கள் என்று பார்த்தால் ஔவையார், மதுரை மல்லனார், நரைமுடி நெட்டையார் என்று உட்பட மொத்தம் 145 புலவர்கள் இந்த பாட்டை பாடியிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தில் 145 புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு முதலிலே கூறியிருக்கிறேன், எட்டுத்தொகை நூல்கள் என்பது பல புலவர்களால் பல பாடல்களை கொண்ட சிறிய சிறிய கவிதைகளை கொண்ட நூல்களா. சரிங்களா? ஆகவே இது யார் தொகுத்தார் என்று நாம் பார்க்கலாம். அதாவது இந்த பாடல்களை சேர்த்து விட்டு யார் தொகுத்தவர் என்று நாம் கேட்டால், இதை தொகுத்தியவர் மதுரை உப்பூரி குடிகளார் மகனார் உருத்திர சொம்மனார். இவர்தான் இந்த பாடல்களை தொகுத்தியவர். சரிங்களா? இது யார் தொகுப்பித்தவர் என்று பார்த்தால் பாண்டியன் உக்கிரம் பெருமழுதி என்ற புலவர்தான் இதை தொகுத்தியவர். சரிங்களா? இப்போது இந்த பாடலை பொறுத்தவரை அகநானூரில் கடவுள் வாழ்த்து பாடலும் இருக்கிறது. இது சிவபெருமானை பற்றி பாடிய ஒரு பாடல். இது யார் பாடினார் என்று கேட்டால், இதை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். நாம் இங்கு படிக்கும் எல்லாமே 1 மார்க்கில் கேட்கப்படும். சரிங்களா? உங்களுடைய எக்ஸாமுக்கு இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமாகும். ஆகவே அகப்புறத்தை கொண்ட இந்த பாடல்கள் அகநானூறு என்று கூறப்படுகிறது. இந்த வீடியோவில் நம்ம புறநானூறு என்றால் என்ன, அகநானூறு என்றால் என்ன என்பதனை தெளிவாக பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நாம் இதைப்போல் சந்திக்கலாம். இதே மாதிரி நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடா வீடியோஸ் பார்க்கணும் என்று நினைத்தால் கண்டிப்பாக எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். Until then, நான் முகமது ரஃபி from Zoha Academy signing out.